வணக்க மக்களை, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள். நாம் இந்த வீடியோவில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் 4 முக்கிய நிகழ்வுகள் இருந்துச்சு. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். முதலாவதாக 10ஆம் நாள் காலை அம்மனுக்கு அண்ணாமலை கோயிலில் சிவகங்கை தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தீர்த்தவாரி முடிஞ்சு அம்மன் வளைகாப்பு மண்டபத்துக்கு வருகின்ற காட்சி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு 10ஆம் நாள் மதியம் வளைகாப்பு மண்டபத்தில் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்கள் தான் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வலையில் அம்மனுக்கு சாத்துவாங்க. பிறகு அந்த வலையில் பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ புதுசாக கல்யாணமானவங்க, நீண்ட நாள் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, இவங்களாம் அந்த வலையில் வாங்கி போட்டுப்பாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் இரவு அம்மனுக்கு வளைகாப்பு முடிந்து வளைகாப்பு மண்டபத்திலிருந்து வெளிவரும் காட்சி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தீமிதி நடக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தீயை பற்ற வச்ச காட்சி தான். அதன் பின்னர் அம்மன் காமதேனு வாகனத்தில் மாடவீதி உலா. அம்மன் மாடவீதியில முடித்து மீண்டும் கோயிலுக்குள் வருகின்ற காட்சி. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீமிதி விழா நடக்க போது அதுக்கான பணி ஆயத்தமாக நடைபெற்று வருகிறது. அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள், ஆராதனை, அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. அம்மன் அபிஷேகத்திற்காக நெய்வேத்தியம் வருகின்ற காட்சி. அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகங்கள்லாம் முடிந்து இப்போ திருக்கல்யாணம் நடக்குதுங்க. அம்மனுக்கு தாலி கட்டும் வைபோகம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் பாருங்க. அம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிந்து தீபாராதனை. அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனை முடிந்து திருக்கல்யாணம் முடிந்து மிதிக்கும் இடத்திற்கு வருகின்ற காட்சி. சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தீமிதி விழா தொடங்க உள்ளது. தீமிதி விழா தொடங்கியது. தீமிதி விழா முடிந்ததும் அம்மன் மாடவீதி உலா. அம்மனுடன் தீ மிதித்த பக்தர்களும் சேர்ந்து மாடவீதி உலா. நீங்க
நீங்கள் இது வரைக்கும் தீ மிதிச்சிருக்கீங்களா? தீ மிதிச்சிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.